சார் 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 இங்கே தான் சார், நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். நித்யா வீடு அந்த தெருல தானே இருக்கு, இங்க எதுக்கு நிறுத்த சொன்ன? நடந்து போலாம் சார். அவங்க வீட்டு கார் போவாதா? போவோம் சார். நீங்க இப்ப மன்னிப்பு கேட்க போறீங்க, அங்க என்ன கலவரம் வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம தெரிச்சு ஓடி வந்து கார்ல ஏறதுக்குள்ள நம்மள புடிச்சிருவாங்க. அதுவே காரை ஒரு தெரு தள்ளி நிறுத்திருந்தா நம்ம ஈஸியா ஓடி வந்து தப்பிச்சு போயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? யோ, எதுக்கே பயந்து சாவற? கார்லயே போலாம். சார் நீங்க வீரனாவே இருந்துட்டு போங்க. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க வேணா அடி வாங்குங்க, நான் ஏன் அடி வாங்கணும்? இதோ பாரு, நித்யாவும் சத்தியமும் ஒண்ணுதான்றத நான் சொல்றத முன்னாடியே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப ஏதாவது என் பேச்ச கேளுங்க. யோ யோ கேளுங்கன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அன்னைக்கு வீட்டுல ரகலை பண்ணதுக்கு நித்யா மன்னிச்சு விட்டாங்க. ஆனா இப்ப அந்த நித்யாவோட ஜாக்கெட்டே கிழிச்சிட்டீங்க. அந்த ஃபேமிலி இப்ப எவ்வளவு கொதிச்சு போயிருக்குன்னு தெரியும்ல. இப்ப பார்த்து வாண்டடா நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். ஆனா நம்மள எந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண போறோம்னு எனக்கு தெரியாது சார். அதை நினைச்சாதான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால அவங்க என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னாலலாம் அடி வாங்க முடியாது. இந்த பிரச்சனைல ஓப்பனிங்ல இருந்தே நீ தானே கூட இருக்க. ஆமா, அதனால பினிஷிங் வரைக்கும் நீ தான் கூட இருக்கணும். சார் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஆனா பினிஷிங் கேவலமா இருக்குமே, பரவாயில்லையா? தாங்கிதான் ஆகணும். எனக்கு நீ ஒரு சரியான பிஏவா இருந்திருந்தா கரெக்டா கைட் பண்ணிருப்ப. பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் இழுத்து விட்டவனே நீதான். இப்ப என்ன தப்பிக்க பாக்குறியா? பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். எத்தனை அடி வாங்குறதையா சார்? உன்னை நித்யா மட்டும் அடிக்க போறாங்களா இல்ல அந்த குடும்பமே அடிக்க போதான்றத சார் பாத்துப்பாரு. டூட் டூட் என்னை எந்த சேதாரம் இல்லாம காப்பாத்துப்பா சார். கலவரம் கன்ஃபார்ம். எதுவா இருந்தாலும் பார்த்து டீல் பண்ணுங்க. சார் ஷூ கட்டுங்க. வலது கால வச்சுக்கோங்க. சார் முறைக்கிறா சார், ஃபயர் ஆரம்பிச்சிரும் போலியா? யோ, நான் பாத்துக்கிறேன் வா. அடி வாங்குறதையா சார்? நில்லுங்க. எங்க அக்கா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டீங்களே. சார் சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தா இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? நீங்க பாருங்க சார், நித்யாக்காவுக்கு நடந்த கொடுமைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் சார். சுத்தம் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க சார். அமலா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. தம்பி நீங்க வாங்க, உட்காருங்க, வாங்க ப்ளீஸ் வாங்க. வாயா. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நான் பண்ணது தப்புதான், அதான் சாரி கேட்கலான்னு. விடுங்க தம்பி, நடந்தது நடந்து போச்சு. வேணும்னு நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல இருக்கட்டும். என்ன சார் ஜாக்கெட் கிழிச்சதுக்கு ராக்கெட் விட்டோன்னு வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க? முல்லை, காஃபி எடுத்துட்டு வாமா. சார் காஃபியா சார் பிரச்சனை? ஒருவேளை காஃபில விஷத்தை கலந்துட்டாங்கன்னா உங்க பிரச்சனைக்கா நான் ஏன் சார் காஃபி குடிச்சு சாகணும்?
யோ சும்மாரியா? தம்பி, ஏதாவது முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்களா? ஆமா, நித்யா மனசு வருத்தப்படும் தான் வந்தேன். நீங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சு மன்னிப்பு கேட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? தெரியாம நடந்ததால எங்களுக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. நீங்க இவ்வளவு புரிஞ்சுப்பீங்க நான் யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. பரவாயில்ல தம்பி, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. காஃபி எடுத்துக்கங்க. எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இல்ல, நீங்க மனசார மன்னிச்சிட்டேன்னு சொல்லாம நான் காஃபி எடுத்துக்க மாட்டேன். எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பீங்க? அப்ப ஏதோ கெட்ட நேரம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்க. அதான் இவரையும் அனுப்பிச்சு சாரி கேட்டீங்களே. அப்ப பிளவுஸ் கிழிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது போல. மறுபடியும் ஏன் அதையே நினைக்கிறீங்க? காஃபி குடிங்க. இல்லைங்க, நான் நித்யாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓஹோ, அவங்க வீட்டுல இருக்காங்களா? இருக்கா. நித்யா, நித்யா இங்க வாமா. சரிங்க தம்பி, நீங்க பேசிட்டு போங்க. நான் கடைக்கு டெலிவரி கொடுக்கணும். நான் வரேன். வரேன் மாமா. தம்பி, காஃபி ஆறிட போது எடுத்துக்க. எடுத்துக்கோங்க. நீங்க நித்யாவோட பேசுங்க. சார், இவங்களுக்கு ஜாக்கெட் மேட்டரே தெரியாது போல இருக்கு. சார், நித்யா வீட்ல சொல்லல போல. பாவம் சார் அவங்க. சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. இது பாருங்க, நீங்க எப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு நடந்தது தப்புதான். இல்ல, நான் தெரியாம. எதுவும் பேச வேண்டாம். அவமானத்தை சகிச்சுக்கிற நிலைமையில நான் இருக்கேன். அதை செய்யற இடத்துல நீங்க இருக்கீங்க. இதுவே நான் ரகல பண்ற பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? ஏங்க, நான் வேற ஒருத்தி நினைச்சிட்டு உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. முதல்ல வீட்டுக்கு வந்து ரகல பண்ணப்பவே தாத்தா அம்மா எல்லாரும் சாப்பாட்டை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. உங்க மேல இறக்கப்பட்டு தானே சாப்பாடு கொண்டு வந்தேன். இறக்கப்பட்டு என்கிட்ட இறக்கமே இல்லாம நடந்துக்கிட்டீங்க. தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிற ஆள்னு தெரியாம நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். தப்புதான். நீங்க கிளம்புங்க. ஏங்க ஏங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இந்த போட்டோ பாருங்க. நான் எதையுமே பார்க்க விரும்பலைங்க. நேர்லயே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், செஞ்ச தப்ப புரிஞ்சு மன்னிப்பு கேட்டதுனாலதான் நான் திரும்ப உங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். ஆனா திரும்பவும் தப்பாதான் நடந்துக்கிட்டீங்க. இனியும் உங்களை நம்பி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமும் உங்களை எப்படி நம்புறதுன்னு புரியல. தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கமே வராதீங்க. போயிடுங்க.
இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிற ஆள்னு தெரியாம நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். தப்புதான். நீங்க கிளம்புங்க. இதுவே நான் ரகலை பண்ற பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? தப்பு பண்ணிட்டியே பிரபு. மன்னிக்கிறது கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டியே. நித்யா, நித்யா, அம்மா இந்தாங்கம்மா. அந்த பிரபு சார் கம்பெனிக்கு இன்னைக்கு என்ன மெனுன்னு சொல்லவே இல்ல. இல்லம்மா, இனிமே அந்த கம்பெனிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டாம். என்னாச்சு நித்யா, ஏன் வேணான்ற? இல்ல, அவங்க தப்பா இருக்காங்க, தப்பாவே நடந்துக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? தப்பா நடந்துக்கிட்டாங்களா? அது அப்படி இல்லம்மா. அது வந்து அவங்க ரொம்ப அவசரப்படுறாங்கம்மா. ஒரே நாள்ல கேட்டரிங் ஆர்டரை கொடுத்தாங்க. அப்புறம் அன்னைக்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து என் முடியெல்லாம் பிடிச்சி கலாட்டா பண்ணாங்க. என்னோட கைய. என்ன சொன்ன? கைய? அது இல்ல, அது வந்து கையெடுத்து கும்பிடாத குறையா இன்னைக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஆத்திரமும் மன்னிப்போ ரெண்டையுமே அவசரமா செய்யறாங்கம்மா. அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்டது சரியில்லைம்மா. இல்லம்மா, அவங்க என்னமோ மன்னிப்ப மனசார கேட்கல, ஏதோ மனசுல வச்சுட்டு கேக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களோட வியாபாரம் வச்சுக்கிறது ஏதாவது தப்புல போய் முடியுமோன்னு பயமா இருக்குமா. அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது. ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாமா? சரிம்மா, நீ ஒரு முடிவு பண்ணா அது சரியாதான் இருக்கும். உனக்கு பிடிக்கலனா விட்டுடலாம். நித்யா, அச்சச்சோ. வாங்க. வாங்க. என்னாச்சு? இந்த மாசம் வட்டி வரலையே. இந்த வட்டியை வச்சு தானே நான் பொழப்பு ஓட்டுறேன். இப்படி இழுத்தடிச்சா எப்படி? கண்டிப்பா கொடுத்துடுவோம் ஐயா. 2 மாசமா வசூலே ஆகல, சேர்த்து கொடுத்துடுறோங்க ஐயா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த பரம்பரை வீட்டை வித்துருங்க, நல்ல ரேட்டு கேக்குறாங்கன்னு. அதை வித்தா மொத்த கடனையும் அடைச்சிடலாம். இப்படி வாடகை வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க ஐயா, அது எங்க அப்பா வாங்கின வீடு. அது எப்படியாவது மீட்டு அந்த வீட்டுல வாழணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசை. எத்தனை கோடி வந்தாலும் அதை விற்க மாட்டோங்க ஐயா. சரிம்மா, உங்க இஷ்டம். தாத்தா இல்லையா? ம்ஹும். என் வட்டி காசை சீக்கிரமா கொடுக்கறதுக்கு வழிய பாருங்கம்மா. நான் வரேன். சரிங்க ஐயா. ஆ. ஹலோ, யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்ப குப்பை மாதிரி இதெல்லாம் டேபிள்ல போடுற? சார், இதெல்லாம் நீங்க பண்ண சாதனைகள் இல்ல, வேதனைகள். இந்த ஒரு வாரமா நீங்க வெரிஃபை பண்ணி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்ச ஃபைல் காப்பி எல்லாமே மொத்தமா டேலி ஆகலன்னு ஹெட் ஆபீஸ்ல இருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஃபைல் பிரச்சனையை விட ஹெட் ஆபீஸ்ல பேசி சரி பண்ணிடுறேன். ஆனா நித்யா விஷயம் தான் என் தலை ஃபுல்லா ஏறி இருக்கு. அது எப்படி சரி பண்றது? சார், அதை விட்டு வெளியே வந்து புலப்ப பாருங்க சார்.
அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்குமே தெரியல. கேட்டரிங் சர்வீஸ் வரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனி நம்ம பக்கமே வர மாட்டாங்க சார். அது எப்படியா விட முடியும்? நித்யாக்கு நான் யாரு? டெலிவரி பண்ண ஃபுட்டுக்கு பணம் கொடுக்குற சாதாரண எம்டி. சார் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆம்பளை அத்துமீறி நடந்துக்கிறப்போ ஒரு பொண்ணோட மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகும். நான் பண்ண தப்புக்கு நித்தியம் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அறிமுகம் இல்லாத நான் அவங்கள தொடலாமா? அநாகரிகமாக அவங்க துணியை நான் அப்படி கிழிக்கலாமா? அடக்க ஒடுக்குமா குடும்ப பொண்ணா இருக்கிறவங்க அவங்க. நான் பண்ணது அவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். சத்யா தான் நான் அவங்கள தப்பா நினைச்சதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? நித்யா அழுதுட்டே இருந்தா என்னால எப்படி என் வேலையை நிம்மதியா பார்க்க முடியும்? சரி, இப்ப என்ன சார் பண்றது? நித்யா என்னை புரிஞ்சுக்கிட்டு மன்னிக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. ஒரு இன்னசென்ட்டான பொண்ணுக்கு என்னால் அவமானம் நடந்துருச்சு. அதை சரி பண்ணாமல் என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சார், நடந்த உண்மையில நித்யாட்ட பேசி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு கண் கூட நிரூபிச்சாதான் புரியும். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ரொம்ப சிக்கலா இருக்கும், ஆனா வேற வழி இல்ல. நீ மேட்ரை சொல்லு. சார், நித்யாவோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி சத்யா தான். புரியல. நம்ம சத்யா மேடத்தை உடனடியா பார்த்தாகணும் சார். யோ, ஆல்ரெடி அவளை பார்க்க போனதுதான் சிக்கலாயிருக்கு. மறுபடியும் எதுக்கு? சார், முதல்ல நம்ம பார்க்க போனது சிவப்பு கொடியோட, இப்ப நம்ம பார்க்க போறது வெள்ளை கொடியோட. தெரிஞ்சோ தெரியாமலோ நித்யாவோட கஷ்டத்துக்கு உங்க ஒய்ஃப் சத்யா தான் காரணமாயிட்டாங்க. உருவ ஒற்றுமை வேற தாறுமாறா விளையாடிச்சு. அதனால நம்ம போய் சத்யா மேடத்துக்கிட்ட எப்படியாவது பேசி சரி பண்ணி கூட்டிட்டு வந்து நித்யா முன்னால சத்யாவை நிக்க வச்சா தப்பு உங்க மேல இல்ல, ஆள் மாறாட்ட குழப்பம் நடந்துருச்சுன்னு நித்யா அவங்கள மன்னிச்சிருவாங்க. எப்படி என்னோட ஐடியா? நல்ல ஐடியா தான். ஆனா எப்படி சத்யா முன்னாடி போய் நிக்கிறது? சார், காரியம் கால பிடிக்கிறது தப்பு இல்லையே சார். உங்க பொண்டாட்டி கால தானே பிடிங்க. அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாத. டைவர்ஸ் பண்ணாதவங்கள பொண்டாட்டின்னு சொல்லாம போண்டாட்டின்னு சொல்லுவாங்க சார். யோ, சாரி சார், காமெடி நினைச்சு பேசிட்டேன். வாங்க சார் போலாம். இதுக்கு ஒத்துப்பாளா? ஒத்துக்க வச்சுதான் ஆகணும் சார். இல்லனா நீங்க ஒர்க் பண்ற தப்பால கேபின் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய ஃபைல் சேர்ந்துட்டே இருக்கும். பரவாயில்லையா? சரி, நித்யா கிட்ட நான் தப்பானவன் இல்லைன்னு நிரூபிச்சாகணும். அதுக்காக நான் எந்த கழுத காலில் விழுறதுக்கோ தயாரா இருக்கேன். வா.